ஹலோ ஹால், நான் தான் கணேஷ், ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரப் டைப்பஸோட இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குன்ட்டு, எஸ்பெஷலி இன் ஆந்திராவில். கிட்டத்தட்ட வந்து 9 பீப்புள் கிட்ட இறந்ததா நியூஸில் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்ஃபெக்ஷனும் 1500 மேலே ரிப்போர்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் டைப்பஸ்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வகையான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, ஒரு சிகர்னு ஒரு இன்செக்ட் இருக்குது. அந்த இன்செக்ட் வந்து நம்ம ஹியூமன்ஸை கடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த இன்செக்ட்டுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா நம்மளோட பிளட்டு அப்புறம் லிம்ப் நோட்ஸ் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகுது. மோஸ்ட்லி இது ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இல்லை, ப்ளஸ் ட்ராப்லெட் மூலியமாகவும் இது பரவாது. இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், அப்புறம் ஹெட்டேக் இருக்கும், மயல்ஜியா இருக்கும், வாமிட் இருக்கும், அப்புறம் லிம்படினோபதி இருக்கும். முக்கியமாக எஸ்கர், அதாவது புண்ணு வந்து நம்மளுக்கு வரும். அது எப்படி இருக்கும்னா, கழுத்து பகுதியிலையும் வெயிஸ்ட் லைன் அப்புறம் ஆக்சிலா கிராயின் இந்த ரீஜன்ஸில் வந்து கருப்பு கலரில் ஒரு புண்ணு வந்திருக்கும். ஓகேவா? இதை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சப்போஸ் இது கண்டுபிடிக்காம அது சிவியராக ஆகிற வரைக்கும் போயிடுச்சுன்னா என்னென்ன காஸ் பண்ணுன்னா, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், மூச்சு விடுவதில் பிரச்சனை பண்ணும், அப்புறம் மெனிஞ்சைட்டிஸ், அப்புறம் வந்து என்ன ஆகும்னா மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் காஸ் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் அக்யூட் கிட்னி இன்ஜுரி வர சான்சஸும் அதிகம். இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் இந்த பூச்சி இருக்குல்ல, சிகர் பூச்சி, இது வந்து அந்த புதர் அப்புறம் மரங்களில் தான் அதிகமாக பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற புதரெல்லாம் அகற்ற பார்க்கணும். ப்ளஸ் இன்செக்ட் ரிப்ளைன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸாக பார்த்து போடணும். சப்போஸ் நம்ம அந்த பூச்சினால் கடிப்பட்டோம், இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா, டாக்ஸிசைக்ளின் அண்ட் அசித்ரோமைசின் போன்ற டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளை முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபெக்ஷனை குறைச்சிக்கலாம். சப்போஸ் இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்துருச்சு, அதனால் ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற கிளினிக் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இது ஒரு ட்ரீட் பண்ணக்கூடிய கண்டிஷன் தான். ஸோ யாரும் பேனிக் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.